இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத வாங்க போய் பார்ப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு முதல்ல கத்திரிக்காயை நல்லா தான் பார்த்து பிஞ்சாக எடுத்துக்கோங்க. பிஞ்சாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி காம்பு பகுதியை கொஞ்சமாக பாதியாக கட் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு அடுத்தது ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காய வைங்க. எண்ணெய் காஞ்சதும் அந்த அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா எடுத்து வதக்கி வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் ப்ரௌன் கலர் ஸ்டேஜில் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மசாலா ரெடி பண்ணோங்க. அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழுத்ததாக எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து அரைக்கணும். இந்த பேஸ்ட்டை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைங்க. தாளிக்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வடை சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கூடவே ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மசாலா கொஞ்சம் கொதித்து வரும்போது புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காயில் இந்த மசாலாலாம் இறங்கும். அவ்வளோதாங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. எல்லோரும் வாங்க, சூடாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிடுவோம்.